ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு அரசின் வேலை செய்யும் மகளிருக்கான விடுதியில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது. தகுதியானவர்கள் யார், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஒரு புதிய வேலைவாய்ப்பு தகவல் தான் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள ஒர்க்கிங் உமன்கள் ஹாஸ்டல் சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்டலில் அதிகாரி பணியிடங்கள், காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அந்த அதிகாரி காலி பணியிடங்கள் ஃபில்லப் பண்ணத்துக்கான தமிழக அரசாங்கம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக. அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணப்படும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு மகளிர் விடுதி நிறுவனத்தில் தலைமைச் செயல் அதிகாரி பணிக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு மகளிர் விடுதி நிறுவனங்கள் தலைமைச் செயல் அதிகாரி பணியிடத்திற்கு வரும் 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக அரசின் சமூக நலத்துறையின் கீழ் பணிபுரியும் பெண்கள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு நியமன விலையில் தங்கும் விடுதிகளை நடத்தி வருகிறது. இதற்காக தமிழ்நாடு அரசு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது. தற்போது இந்த நிறுவனத்தில் தலைமை அதிகாரி பணியிடங்கள் காலி பணியிடங்களாக உள்ளது. இந்த காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும். இதற்கான விண்ணப்பம், கல்வி தகுதி, வயது உள்ளிட்ட விவரங்கள் www.tn.www.hcl.in என்ற இணையதள முகவரியிலும் தெரிந்து கொள்ளலாம் சொல்லி விட்டுருக்கேன். எனவே தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்து வரும் 17ஆம் தேதிக்குள் RA புரத்தில் உள்ள தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் காலதாமதாக முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். தேர்வுக்குழுவில் முடிவு இறுதியானது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அவங்களோட வெப்சைட் போகணும். அந்த வெப்சைட்டில் லிங்க் இருக்குது. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு. இந்த வெப்பேஜ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒர்க்கிங் உமன் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. உங்கள் மாவட்டத்தில் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலே டவுன்லோட் ஆகும். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்களும் பார்க்க முடியும். இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.